பரதனையே சொன்னார், இப்போவாது லக்ஷ்மணனை சொன்னாரேன்னு ரொம்ப சந்தோஷம். இப்படி சந்தோஷத்தோட அடுத்த பாட்டை படிச்சா, இத சொன்ன உடனே லக்ஷ்மணனை பார்த்து சொல்லிவிட்டாரு, ஆடவர் திலக இந்த வெற்றி உன்னால அல்ல அப்படின்ட்டார். இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்போது சப்புன்னு போயிடுச்சு. லக்ஷ்மணா உன்ன மாதிரி உண்டான்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்றார், இந்திரஜித்தன் இவ்வளவு தூரம் வெற்றி அடைந்து இந்திரஜித்தனுடைய தலையை கொய்து என்னுடைய காலடியில கொண்டு வச்சிருக்கியே, இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணம் லக்ஷ்மணா நீ இல்லை அப்படின்ட்டார். அடுத்த பாட்டுல பழையபடி நமக்கு சங்கடமா இருக்கா இல்லையா, ஆடவர் திலக நின்னால் அன்று அப்படின்ட்டார். இந்த பக்கம் திரும்பி பார்த்தார், ஆஞ்சநேயர் நிற்கிறார். ராமர் சொல்றார், இகல் அனுமன் என்னும் சேடனால் அன்று, ஆஞ்சநேயரால் இல்ல, வேறோர் தெய்வத்தின் சிறப்பும் அன்று. பக்கத்துல விபீஷணன் நிற்கிறான். ராமர் சொல்றார், இது வீடனன் தந்த வெற்றி என்றார். ஆடவர் திலக நின்னால் அன்று, இகல் அனுமன் என்னும் சேடனால் அன்று, வேறோர் தெய்வத்தின் சிறப்பும் அன்று, இது வீடனன் தந்த வெற்றி. இது விபீஷணனால கிடைத்த வெற்றியை தவிர இந்த வெற்றியினுடைய முழு பங்கும் விபீஷணனுக்கு தான். தலையை கொய்தவன் யார்? லக்ஷ்மணன். தலையை கொய்தவன் லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் தலையை கொய்யும்படியாக அவனுக்கு உயிர் கொடுத்தது யார்? மருந்து மலையை கொண்டாந்த ஆஞ்சநேயர். ராமர் சொல்றார், இது ஆஞ்சநேயரால இல்ல, இது லக்ஷ்மணரால இல்ல, இந்த வெற்றிக்கு முழு முதல் காரணம் விபீஷணன், இது வீடனன் தந்த வெற்றி அப்படின்னார். ஏன் தெரியுமா? இந்த இந்திரஜித்தனுடைய சகல மாயா விளையாடல்களையும் பற்றி மனந்திறந்து விபீஷணன் லக்ஷ்மணருக்கு சொல்லிக் கொடுக்கலையானால் அவனுடைய வழிக்குள்ளேயே போய் அவனை வீழ்த்துவது சாத்தியப்பட்டிருக்காது. அவன் மாயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தது விபீஷணன். இத்தனைக்கும் விபீஷணனுக்கும் இந்திரஜித்துக்கும் தகப்பன் புள்ள உறவு. அப்ப அந்த உறவையும் தூக்கி ஒரு பக்கமா வச்சுட்டு அறம் வெல்ல வேண்டும் என்பதற்காக தன் பிள்ளை என்கிற உறவையும் தூக்கி ஒரு பக்கமா வச்சுட்டு தர்மம் உணர்ந்தவனாக இருக்கக்கூடிய அந்த இலக்குவனுக்கு இந்திரஜித்தனுடைய மாயாஜாலங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தா, தன் பிள்ளை வீழ்வான் என்று தெரிந்தும் சொல்லிக் கொடுத்தால் அவன் எவ்வளவு தர்ம நாட்டமுடையவனா இருந்தால் சொல்லிக் கொடுத்திருப்பான். தன்னுடைய இழப்பை பத்தி கூட கவலை இல்லாமல் தர்மம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறானே, அப்ப அவனுக்கு ஒரு பாராட்டு சொல்லாம இருக்க முடியுமா? ராமர் சொன்னார், அனுமனால் அன்று, இது லக்ஷ்மணனால் அல்ல, இது வீடனன் தந்த வெற்றி. அதான் நேத்து சொன்ன, நாகபாசம் வந்து கட்டி போட்ட உடனே நீ என்ன கூப்பிட்டுருக்க வேண்டாமாடா விபீஷணா, இப்படி என் தம்பி நாகபாசத்தால கட்டி கிடக்கிறானே, பாம்பு இப்படி வந்து கட்டி போட்டிருக்கிறதே, ஆவி போன நிலைமையில என் தம்பி கிடக்கிறானே, ராவணனுடைய மைந்தனோடு இளைய கோவுக்கு அடுத்தது என்று வல்ல என்னை அழைத்திலை, என்ன வான்னு கூப்பிட்டுருக்கலாமே, இந்த நிலைமை லட்சுமணருக்கு வந்திருக்காதே, விபீஷணா என்ன கெடுத்துட்டியேன்னு சொன்னார் ராமர். மனசுக்குள்ளேயே இருந்துச்சு ராமருக்கு, கெடுத்தனை விடனான்னு சொல்லிட்டுமே, அண்ணனை உதறிட்டு நம்ம காலடியை வந்து பிடிச்சவனை பார்த்து கெடுத்தனை விடனான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டுமே, இதை காம்பன்சேட் பண்ணணும். அவன் மனசுல இது ஏதாவது ஒரு சின்ன வருத்தத்தை உண்டாக்கி இருக்கும், அதை மாற்றத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சந்தர்ப்பம் தேடிக்கிட்டே இருந்த ராமச்சந்திரமூர்த்தி நாகபாச படலத்தில் கெடுத்தனை விடனா என்று சொன்னவர் இப்ப இந்திரஜித்தன் வதம் முடிஞ்ச உடனே சொல்லிட்டார், இது வீடனன் தந்த வெற்றி. அப்ப அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன குறைய பாருங்கள், எவ்வளோ பெரிய புகழ்மாலையை சூட்டி அந்த குறையை தீர்த்துட்டார். நாமும் எப்படி நடக்கணும்னு ராமாயணம் சொன்ன இடம் தான் இந்த இடம். ஒரு தவறு பார்க்கிற போது உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் தனக்கு கீழே இருக்கிறவர்களை கோபத்திலே ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி, நீ என்னடாப்பா வேலை செய்யற, நீ செய்யற வேலை எல்லாமே தப்பு அப்படின்னு 4 பேர் முன்னால சொல்லி அவன் மனசை நோக பண்ணிட்டா கூட, அதற்கென்று ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவன் நல்ல ஒரு வேலையை செய்யும் போது, இந்த வேலையை ஒன்ன மாதிரி வேற யாரும் செய்ய முடியாதுடா, பிரமாதமா செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்லி அவன் மனதில் ஏற்படுகிற ஒரு வெற்றிடத்தை அன்பினால் இட்டு நிரப்ப வேண்டிய கடமை உயர்ந்த பீடங்களில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது என்பதை ராமன் அருமையாக நிரூபித்து காட்டினான். அதனால்தான் கம்பன் ராமனுக்கு பேர் வச்சா என்ன பேர்? நடையில் நின்றுயர் நாயகன். நாம எப்படி நடக்கணும்னு ராமன் சொல்லி காட்டினான் பாருங்கள், நடந்து காட்டினான். அதுதான் நடையில் நின்றுயர் நாயகன். எவ்வளவு அருமையாக சொன்னார் பாருங்கள், வீடனன் தந்த வெற்றி அப்படின்னார். தலை அப்படியே ராமனுடைய காலடியில இருக்கு. ராவணனுக்கு செய்தி போச்சு, விழுந்தான் இந்திரஜித்தன் ஒரு செய்தி போச்சு. நம்ப முடிந்ததா அவனாலே? இந்திரஜித்தன் மாண்டு போவான் என்பதை ராவணன் நம்புவானா? அவனால நம்ப முடிஞ்சதா? அழுது அடிச்சுக்கிட்டு மைந்தவோன்னு கதறிட்டு ஓடி வந்தா.
மைந்தவோ என்னும் மாமகனே என்னும் அலறி அடிச்சிட்டு களத்துக்குள்ள ஓடி வந்தான் பாருங்கள். இது வரைக்கும் ராமாயணத்துல கம்பன் சொன்ன கதைப்படி பார்த்தா எத்தனையோ பேர் அவனுக்கு அறிவு புகட்டினார்கள், அவன் தெளியவே இல்லை. விபீஷணன் சொன்னான், இரணியன் கதை பிரகலாதன் கதையை சொன்னான். அந்த கதையை கேட்ட பிறகு இந்த ராவணன் சொன்னா, என் சபையை விட்டு போறியா, உன்னை வடிவாளால் தடியவான். இவனுக்கு எத்தனை பேர் புத்தி சொன்னார்கள் கேட்டானா? கும்பன் சொன்னான். எவ்வளவு பேர், ஏன் வீழ்ந்து படுகிற இந்திரஜித்தனான பிள்ளையே சொன்னாப்பா, குலப்பழி வேண்டாம் விட்டுருன்னா. யார் சொல்லியும் கேட்கல. இப்போ புள்ள மாண்டு கிடக்கிறான் பாருங்கள். அவனை தேடி போர்க்களத்துக்குள்ள வந்தா இந்திரஜித்தன் வீழ்ந்தான். உடனே வந்தானே, அங்கிருந்து வந்தவன் சொன்னான், மகனே, இந்திர பெரும் செல்வமெல்லாம் எய்து இருந்தேன், நினைத்ததை முடிக்கிற நிலைமையில இருந்தேன். ஆனால் நேரிழை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்வதெல்லாம் உனக்கு நான் செய்வதானே. என்ன மகனே, தகப்பனுக்கு புள்ள கடமை செய்யற நிலைமையில இருந்தா அது புண்ணியம்டா. ஆனா தகப்பன் பிள்ளைக்கு கடைசி காரியம் பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தா அதை விட கேடு உலகத்துல ஒண்ணும் கிடையாதுரா. இவ்வளவு மோசமான நிலைமை எனக்கு வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? நேரிழை ஒருத்தி நீரால். ஒரு பெண் காரணமா ஒரு தகப்பனுக்கு கடமை செய்கிற பாக்கியத்தை அனுபவிக்க கொடுத்து வைக்காம பிள்ளையா இருக்கிற உனக்கு கடைசி கைங்கரியம் பண்ண வேண்டிய நிலைமைக்கு என்ன வச்சுட்டேடா. இது இத்தனைக்கும் காரணம் ஒரு பெண் மேல நான் வச்ச அத்துமீறலான ஆசை இல்லையான்னு தான். இந்திரன் கொற்றம் மேவி நினைத்ததை முடித்தேன், நான் நினைச்சதை சாதிக்கிற நிலைமையில இருந்தேங்கிற அவனே சொல்றான். நான் இந்திர செல்வம் எய்து இருந்தேன், நினைத்ததை முடிக்கிற நிலைமையில் இருந்தேன். ஒரு நேரிழை வைத்து நீரால், ஒரு பெண்ணின் மேல வச்ச அத்துமீறலான காதலால அருமந்த மைந்தனான ஒன்னை இழக்கும்படியான நிலைமை வந்துச்சு. அதுக்கா எனக்கு இந்த தண்டனை, நீ எனக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியத்தை நான் உனக்கு பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேனேன்னு கதறினான். இதுவரைக்கும் அவனோட மனசுல சீதாபகரணம் பண்ணியது மிகப்பெரிய தவறு என்கிற உணர்வு அவன் மனதில் ஏற்படவே இல்லை. ஆனா எப்ப புத்திரன் மாண்டு கிடக்கிற காட்சியை பார்த்தான் பாருங்க, அதான் சொன்னா, என் அருமந்த பிள்ளைய ஒரு பெண் மேல வச்ச காதலால இழந்துட்டனேன்னா, ஒரு பெண் மேல வச்ச அத்துமீறலான காமத்தினால என் அருமந்த குழந்தையை இழந்தேனேங்கிறான. இப்பதான் அவன் கண்ணே திறந்துச்சு. இந்த புத்திர சோகம் வார வரைக்கும் அவன் அகக்கண்ணு திறக்கவே இல்லை. செத்ததும் செத்தான் இந்திரஜித்தன் தகப்பனை திருத்தி விட்டு மாண்டு போனான். அவன் வீழ்ந்து கிடக்கும் போதுதான் இவனுக்கு உணர்வு வருது, இவ்வளவு பெரிய அருமையான ஒரு குழந்தைய ஒரு பெண் மேல உள்ள ஆசையினால் கும்பகர்ணனை இழக்கும் போது தோணல, அக்ஷகுமாரனை இழக்கும் போது தோணல, அதிகாயனை இழக்கும் போது உணர்வு வரல, கரனை இழக்கும் போது உணர்வு வரவில்லை. எப்ப இந்திரஜித்தன் வீழ்ந்து கிடந்தானோ அதை பார்த்தவுடன் நேரிழை ஒருத்தி நீரால் எனக்கு நீ செய்யத்தக்கதையெல்லாம் உனக்கு நான் செய்வதானேன்னு கதற ஆரம்பிச்சுட்டான். இந்த கதறி துடிச்சுக்கிட்டு தானே களத்துக்குள்ள ஓடி போய் இந்திரஜித்த உடலை தேடுவோன்னு போனான் பாருங்கள். தலை கிடையாது, ஒரு கரமும் கிடையாது, உடல் மட்டும் கிடக்கிறது. உடல் மேல விழுந்து கிடந்து புரண்டான் ராவணன். அதுக்குள்ள மண்டோதரிக்கு செய்தி தெரிஞ்சு போச்சு, இந்திரஜித்து மாண்டு போனான். மண்டோதரி ஓட்டமா ஓடி வந்தா, மகன் மேல விழுது புலம்புனா. ராஜமாதாக்களுக்கு இந்த மாதிரி அத்துமீறலான தவறுகளை ஒரு கணவன் செய்யும் போது அதை சுட்டி காட்ட கூட உரிமை இல்லாம வாயில்லா பூச்சிகளை போல வாழ்ந்த பழைய காலம். ஆனா இப்போ மகன் விழுந்து கிடந்தான், மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே வருகிறது. மண்டோதரி கதறி துடித்தாள். இந்திரஜித்தரை பார்த்து, மகனே, எல்லா குழந்தைகளும் சிறுவர்களாக இருக்கும் போது அப்பா அம்மா கிட்ட கரடி பொம்மையும் சிங்க பொம்மையும் புலி பொம்மையும் வாங்கி கேட்டு பொம்மைகளை வச்சுதான் விளையாடி பார்த்திருப்பாங்க. ஆனால் நீயோ சிறு குழந்தையா இருக்கும் போது உண்மையான சிங்கத்தை கட்டி போட்டு அது வாய்க்குள்ள கையை விட்டு விளையாண்ட வீரன். கலையினால் திங்கள் என வளர்கின்ற காலத்தே சிலையினால் அரியை வெல்லும் காட்சியை காணுகிற தவத்தை நான் முன்னால் செய்தேன். இன்று தலையில்லா யாக்கை காண எத்தமும் செய்தேன் ஐயா என்றாள். மகனே, சிங்கத்து வாய்க்குள்ள கையை விட்டு நீ விளையாடுற காட்சியை பார்க்கிற பாக்கியம் பண்ணினவடானா நீ வளர்கிற காலத்தில். இன்னைக்கு தலையில்லாம நீ கிடக்கிற இந்த கோலத்தை பார்க்க என்னை வைத்து விட்டாயே என்று கதறினாள். மண்டோதரி புலம்பி துடிக்கிறா. அதை இந்திரஜித்து மேல விழுந்து மண்டோதரிக்கு ஒரு பக்கமா கதறா, இந்த பக்கம் ராவணன் மைந்தவோ என்று அவன் கதறிக்கொண்டு கிடக்கிறான். பஞ்சு எரி உற்றதென அரக்கர்தம் பறவையெல்லாம் வெஞ்சின அரக்கர் கொல்ல விழிந்ததே மீண்டதில்லை.
அரக்கர்கள் எல்லாம், அரக்கர்களினுடைய சைன்யங்கள் எல்லாம், அரக்கர்களின் கூட்டம் எல்லாம் இது ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பானத்தினாலும் அவருடைய சைன்யத்தினாலும் பஞ்சு பொதிய நெருப்பு எரிச்ச மாதிரி எல்லாம் எரிஞ்சு நாசமா போய்விட்டது. அத்தனையும் ஒன்று இல்லாமல் போய்விட்டது. இதை சொல்லி முடிச்சிட்டு மண்டோதரி சொன்ன, அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்னும் அமுதினால் செய்தன் அஞ்சினால் நாளை இலங்கை வேந்தனும் இத்தகைய நன்றோ என்றாள். அவள் சொன்னாள், ராமபாணத்தினால எல்லா அரக்கர் குலமெல்லாம் அநியாயத்தை செய்தவர்கள் எல்லாம் சாம்பலா போயிட்டாங்க. பஞ்சு மூட்டைய நெருப்பு எரிச்ச மாதிரி அரக்கர்களை எல்லாம் எரிச்சாச்சு, அழிச்சாச்சு, குலமே அழிஞ்சு போச்சு. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை என்னும் நஞ்சினால் செய்த அமுதினால் நாளை இலங்கை வேந்தனும் இத்தகையன் அன்றோன வீழ்ந்து கிடக்கிறவன் மகன் மண்டோதரி ஒப்பாரி வைத்தது அவள் கணவனுக்கு. ராவணன் போய் சேர்ல என்ன இருக்கிறான், ஆனா மண்டோதரி அழுதா, மகனே நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தைரியமா இருந்தேனடா, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் தகப்பனாருக்கு ஒரு ஆபத்தும் வராதுன்னு நினைச்சு நான் தைரியமா இருந்தேனடா. இன்றைக்கு நீ வீழ்ந்து விட்டாயே மகனே, நீ இன்று வீழ்ந்து விட்டால் நாளை உன் தந்தை வீழ்ந்து விடுவானே என்று இதுவரையிலையும் வீழாமல் இருக்கிற ராவணனுக்கும் சேர்த்தே ஒப்பாரி வைத்தாள் மண்டோதரி. அதுல அவ சொன்னதான், நாளங் இலங்கை வேந்தனவி தகையனன்றோ, இன்று உனக்கு, நாளைக்கு இதே மாதிரி போர்க்களத்தில் உன் தகப்பன் விழுந்து கிடக்க போகிறானே, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதே என்று மண்டோதரி கதறினாள். இந்த பக்கமா ராவணன் அழுகிறான், இங்க மண்டோதரி கதறி துடிக்கிறா. ஒரு கையும் கிடையாது, தலையும் கிடையாது, இந்த உடம்ப தூக்கிட்டு போய் ராவணனும் மண்டோதரியும் கதறும் போது அந்த பானம் பட்ட வேகத்தை அந்த விழுந்த தலை ராமர்கிட்ட போயிட்டு இந்திரஜித்தோட ஒரு கை இருக்கிறதே அந்த கை மட்டும் தனியா ஒரு இடத்துல கிடந்தது. இது கம்பன் சொல்லாத கதை. ஒரு கை மட்டும் தனியா கிடந்தது. இவ்வளவு பெரிய வீரனுடைய கை, ராஜகுமாரனுடைய கை, அந்த மேகநாதனுடைய கை, ஒரு கையில எத்தனை ஆபரணங்கள் அணிந்திருப்பான், அந்த கையினுடைய முன்னங்கையில் எத்தனை ஆபரணங்கள் இருந்திருக்கும், அவனுடைய தோளில் எத்தனை வளையங்கள் இருந்திருக்கும், அந்த ஒரு கை மட்டும் அப்படியே அருந்து தனியா கிடக்கும். உடலை வைத்துக் கொண்டு மண்டோதரியும் ராவணனும் கதற, தலை ராமபிராணத்துல போய் சேர, அந்த இந்திரஜித்தனுடைய மனைவி சுலோச்சனை என்று பெயர். மாண்டான் இந்திரஜித்தன் போர்க்களத்தில் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவனுடைய இளமையான மனைவி சுலோச்சனை அழுது அடித்துக் கொண்டு போர்க்களத்தில் கணவனுடைய உயிரை பார்த்து கண்ணீரையாவது பெருக்கலாம் என்கிற தாபத்தோட ஓடி வருகிறாள். இந்த சுலோச்சனை உள்ள ஓடி வந்து தேடுறா, இந்திரஜித்தனுடைய உடம்ப தேடுறா. உடம்பதான் ராவணன் தூக்கிட்டு போய் கதறிட்டு இருக்கான். தலைய காணும் ராமர்கிட்ட போயிடுச்சு. அந்த காலத்துல தேடி தேடி அலைந்தாலாம் அந்த இந்திரஜித்தனுடைய மனைவி. அவனுடைய உடலை கூட பார்க்க முடியவில்லை. கடைசியில பார்த்தா ஒரு இடத்துல ஒரு கை மட்டும் அந்த போர்க்களத்துல தனியா கிடக்குது. அந்த கையினுடைய ஆபரணங்களையும் அந்த கையின் அமைப்பையும் பார்த்தால் அது தன் கணவன் இந்திரஜித்தனுடைய கை என்று அவளுக்கு தெரிகிறது. தெரிஞ்ச உடனே அவன் நினைச்சா, ஆகா இது இந்திரஜித்தனோட கைதான் என்று ஆபரணங்கள் பூட்டப்பட்டு தனியா அறுபட்டு கிடந்த அந்த ஒரு கைய அவன் மனைவியான சுலோச்சனை அந்த கையை அப்படியே கீழே குனிஞ்சு தூக்கி எடுக்கலாம்னு குனிந்தாள். குனியும் போது மனசு நினைச்சது, ஒருவேளை இது என் கணவர் கையா இல்லாமல் இருந்தால் இதை தொடுவது சரியல்லவே. குனிஞ்சா அதை தொட்டு எடுக்கிறதுக்கு தயக்கம். இது என் கணவர் கையா இல்லைன்னா என்ன செய்வேன்னு நினைத்தாள் பாருங்கள். அப்படி நினைச்ச உடனே அறுபட்டு தனியா போர்க்களத்துல கிடந்த அந்த கை நிலத்தில் எழுதி காட்டியது தன் விரலால் இந்திரஜித், இந்திரஜித் என்று எழுதி காட்டியது. அப்படியே அந்த கையை தூக்கி ஆற தழுவிக்கொண்டு கதறினாள் சுலோச்சனை. இந்திரஜித்தை நினைச்சு அழுது துடிக்கிறார். எவ்வளவு பெரிய வெற்றி செய்தி லக்ஷ்மணருக்கு, ராமனுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி செய்தி. வானரங்களுக்கு இந்திரஜித்தை வீழ்த்தினதுனால எவ்வளவு பெரிய கொண்டாட்டம். இந்த வானரங்கள்லாம் சேர்ந்து போர்க்களத்துல வீழ்ந்து கிடக்கிற அரக்கர்களின் உடல் மேல ஏறி நடனமாடிக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஆனந்தமா இந்திரஜித்து மாண்டு போயிட்டாரு. இங்க ஒரே அழுகுரலும் கூப்பாடுமா இருக்கு. வானர சைன்யங்கள் அரக்கர்களுக்கு மேல் மாண்டு கிடக்கிறவர்கள் மேல ஏறி விழுந்து கூத்தாடுது சந்தோஷமா. இந்த சப்தம் இருக்கிறது பாருங்கள். இந்திரஜித்தன் மாண்டு போனான் என்று சுலோச்சனை ஒரு பக்கம் கதறா, ஒரு பக்கத்துல ராவணன் மண்டோதரி. இந்த சுலோச்சனை களத்தில் இருந்து கதறினாலே இந்த வானரங்கள் பண்ற ஆரவாரத்தை விட அவ கதர்ன கதறல் ஒலி, அழுகை ஒலி இருக்கே
அந்த ஒலி போய் இந்த இந்திரஜித்தனை யார் வீழ்த்தினானோ அந்த லக்ஷ்மணன் காதுல போய் விழுந்துச்சு. இந்த லக்ஷ்மணன் காதுல போய் இந்த அழுகுரல் விழுகிறதான். இந்த அழுகுரல் விழுந்த உடனே லக்ஷ்மணன் பார்த்தான், ஓ இந்திரஜித்தனுடைய மனைவி அவன் மாண்டு போனான் என்று கதறுகிறாள் என்று இந்த சப்தம் கேட்ட உடனே களத்துக்குள்ள எட்டி பார்த்தானாம் லக்ஷ்மணன். அவ ஒரு கைய மார்போடு அணைத்துக் கொண்டு கதறி கொண்டிருந்தாள். அந்த ஒரு நிமிஷம் லக்ஷ்மணர் பார்த்தாரே, அந்த ஒரு நிமிஷ நேரத்தில் லக்ஷ்மணருக்கு தன் பழம்பெருவி ஞாபகம் வந்துருச்சு. இதுக்கு முன்னால லக்ஷ்மணன் யார்? ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுடைய மகள் தான் ஸ்லோச்சனை. அந்த ஒரு நிமிஷ நேரம் வந்த உடனே லக்ஷ்மணர் பார்த்தார், ஆகா என்னுடைய மகளுடைய கணவனையா நானே கொன்று குவிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தேன், ஸ்லோச்சனான் கதர், அவ்வளவுதான், மறந்து விட்டது. அந்த ஒரு நிமிஷ நேரம் லக்ஷ்மணர் கதற தொடங்கினார். உடனே அந்த பழம்பெருவி ஞாபகம் மறந்து போச்சு. என் புத்திரியின் கணவனையா நானே கொன்றேன். இந்திரஜித்தனுடைய வதத்தை கம்பன் அப்படி பேசுகிறார். அழுது துடித்தாள் மண்டோதரி. ஆவி போனவனை போல ஆனான் ராவணன். அடுத்த நாள் போர்க்களத்துல வந்து அவன் சண்டை போட்டு உயிரை விட போறது ஒரு சம்பிரதாயம் தான். இந்திரஜித் போன உடனே உண்மையான அவன் உயிர் போயாச்சு. அவன் உயிர் தான் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கே. இன்று போய் போருக்கு நாளைவான்னு சொல்லும் போதே பாதி உயிர் போயிடுச்சு. இப்ப பிள்ளையான இந்திரஜித்தன் போனா இன்னும் கொஞ்சம் உயிர் போயிடுச்சு. இனிமேல் சம்பிரதாயமாக சண்டை போட்டு அவனுடைய உயிரை எடுப்பதற்கு எஞ்சியிருந்த உயிர் கொஞ்சம் தான். எவ்வளவு பெரிய சோதனை! மாண்டு போனான் இந்திரஜித்தன் என்கிற புத்திர சோகம்தான் ராவணனுடைய வாழ்க்கையில அவனை கலங்கடித்த சோகம் என்றால் அந்த சோகம்தான். அதை விட சோகம் கிடையாது. வாழ வேண்டியவர்கள் வீழ வேண்டியவர்களை வழி அனுப்பி வைப்பது என்பது வாழ்க்கையின் நியதி. ஆனால் வீழ வேண்டியவர்கள் வாழ வேண்டியவர்களை வழி அனுப்பி வைக்கிற நிலைமை ஒரு நாளும் வரக்கூடாது. அதை காட்டிலும் சோகம் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அந்த துன்பத்தினுடைய உச்சகட்டமான நிலைமையை ராவணன் அனுபவித்தார். அவன் அனுபவிச்ச பிறகுதான் அவனுக்கு ஆகா ஒரு பெண்ணால் அல்லவா இது நடந்தது. நால்தான் கம்பன் என்ன அழகா சொல்லிட்டான், இதுவரைக்கும் சீதைய ஒரு போக பொருளாவே பார்த்து கொண்டிருக்கிறான். சீதையை இதுவரையிலேயும் ஒரு போக பொருளா பார்த்தான். ஆகா இலங்கைக்கு இவ்வளவு துன்பம் வரும் என்று நான் நினைக்கவில்லையே என்று இப்ப வருந்துகிறான். இதுவரைக்கும் சீதையை ஒரு போக பொருளாகத்தான் பார்த்தான். அதுதான அங்கதன் தூது போகும்போது என்ன சொன்னாங்க, அதை கேட்டு நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அங்கதன் தூது போய் தேவிய விடு இல்லைன்னா உன் ஆவிய விடுன்னு நானே அங்கதன் தூது போனவன். அதுக்கு இந்த ராவணன் என்ன சொன்னா, ஆவிய விட்டாலும் விடுவேனே தவிர தேவிய விட மாட்டேன்றான். நீ அத்துமீறலா பேசுறியங்கிற அங்கதன். அதுக்கு ராவணன் சொன்னா, எனக்கு என்னடா கவலை, நீ வாலி புள்ள தானே, என் தோழனுடைய மகன் நீ, எனக்கு என்ன உறவு, என் தோழனுடைய மகன் எனக்கும் மகன், எனக்கு என்னடா கவலை, எனக்கு ஒன்ன மாதிரி ஒரு புள்ள சீத மாதிரி ஒரு மனைவின்னா. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் ராவணன் சொல்லிருப்பான், சீதையை பெற்றேன் உன்னை சிறுவனுமாக பெற்றேன் எல்லாம் பேசினான். சீத மாதிரி ஒரு மனைவி, ஒன்ன மாதிரி ஒரு மகன். இவ்வளவெல்லாம் சீதை மேல காதல் கொண்டிருந்தவன், எவ்வளவெல்லாம் சீதையை ஒரு போக பொருளா நினைத்தவன், ஆவி போனாலும் பரவாயில்லை அவளை அடைந்தே தீர்வது என்கிற முடிவோட இருந்தவன், அவன் மனசுல இருந்த காமம் விடை பெற்றுக் கொண்ட இடம் இந்திரஜித்தன் மாண்ட இடம். இது வரைக்கும் எங்க பார்த்தான், அந்த சூர்பனக வந்து சொல்லும் போது அவன் மனசுல காமம் கூடு கட்டி கொண்டது. அந்த கூடு கலைஞ்ச இடம் இப்பதான். பிள்ளைய இந்த கோலத்துல பார்த்தா அதோட அவன் மனசுல உள்ள காமம் முடிஞ்சு போச்சு. இந்த காமம் தகர்ந்த உடனே என்ன பேசிட்டான் தெரியுமா, இப்பொழுது போருக்கு தயாராயிட்டா. என்ன, இந்திரஜித்தனை கொன்றவனை பழிவாங்குவது. இப்ப காமம் போயாச்சு. காமம் போன பிறகு இப்ப பேசுறான், இனிமேல் ரெண்டுல ஒண்ணுதான். ஒண்ணு, என் மனைவி மண்டோதரி கழுத்துல மாங்கல்யம் இருக்கணும், இல்ல ராமன் மனைவி சீத கழுத்துல மாங்கல்யம் இருக்கணும்னா. என்ன சொன்னான் அங்கதனிடத்தில், சீதையை பெற்றே உன்னை சிறுவனுமாக பெற்றேன்னா. சீத மாதிரி ஒரு மனைவி, ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளைன்னா. அப்ப அவன் மனோநிலைமை எப்படி இருந்தது? இப்ப இந்திரஜித்தன் மாண்டு போனான் பாருங்கள், மனசு முழுசு மாறி போச்சு. இப்ப என்ன சொல்றான், சீதை ராமனுடைய மனைவி, மண்டோதரி என்னோட மனைவி, இனிமே மண்டோதரி கழுத்துல மாங்கல்யம் இருக்கணும், இல்ல சீத கழுத்துல மாங்கல்யம் இருக்கணும். அப்படின்னா என்ன பொருள், ராமனா ராவணனா இனிமே பார்க்க வேண்டியதாங்கிறான். இப்ப இதுவரைக்கும் ஒரு காம உணர்வோடு இருந்தவன், அவனுடைய காமம் புத்திர சோகத்தினால தகர்ந்து ஒண்ணும் இல்லாமல் போய்விட்டது. இதுக்கு மேல ராவணன் காமத்தோடா இருந்தான் இல்லை.
எப்ப மயிலுடை சாயலாளை எயிலுடை இலங்கைநாதன் இதயமாம் சிறையில் எழுதினானே கம்பன், அன்னைக்கு இதய சிறைக்குள்ள போன சீதா தேவியார் இந்திரஜித்தனால் ஏற்பட்ட புத்திர சோகத்தின் மூலமாக இவன் இதய சிறையில் இருந்து விடுபட்டாள். அதான் கம்பன் காட்டுற சித்திரம். இவன் இதய சிறையிலிருந்து வெளியே போயிட்டாள். அதுக்கு மேல அவளை ஒரு போக பொருளாகவோ ஒரு காதல் நாயகியாகவோ ஒரு ஆசை பெண்ணாகவோ அவன் கருதி பார்க்கவில்லை. அதோடு அவன் காமம் விடைபெற்றுக் கொண்டு வெளியே போய்விட்டு இப்போ இந்திரஜித்தனை கொன்றவனை எப்படி பழிவாங்குவது என்கிற ஆத்திரத்திற்குள் வந்தான் ராவணன். அவன் சந்திக்க வேண்டிய ஒரே ஒரு நாள் யுத்தம் மட்டும்தான் காத்திருந்தது. அதற்கிடையில பார்த்தான், அங்கங்கே சான்மலி தீவிலேயும் ஏனைய தீவுகளிலேயும் சாகத்தீவிலேயும் இருக்கக்கூடிய எல்லா படைகளையும் திரட்டி கொண்டு வாருங்கள். மூலபல சைன்யம் என்கிறார்களே, எந்தெந்த தீவுகள்ல இவனுக்கு உபகாரம் பண்ணக்கூடிய படை வீரர்களை இவன் வைத்திருந்தானோ அத்தனை பேரையும் ஒரு இடத்துல குவித்தான். அவர்களின் துணையெல்லாம் வைத்துக் கொண்டு கடைசியாக போராடி பார்க்கலாம் என்கிற ஒரு எண்ணம் ராவணனுக்கு இருந்தது. அத்தனை பேரையும் ஒரு இடத்தில் குவிக்கிறார். இந்த மூலபல சைன்யமெல்லாம் வந்தது. இனிமேல் அவனுக்கு உடனிருந்து உதவி செய்து போர் செய்வதற்கு ஆள் இல்லை. அனுசரணையாயிருந்த சகோதரன் மாண்டு போனான், மேகநாதன் போனான், அக்ஷகுமாரன் போனான், அதிகாயன் போனான். இருந்தாலும் எந்த கவலையும் இல்லாமல் போர்க்களத்தில் தன்னன் தனியனாக போரிட வருகிற போது கூட கொஞ்சமும் வீரம் குறையாதவனாக வந்தான். நால்தான் அவனே அவனுடைய ஏனைய இயல்புகளை சொல்லும் போது பௌராணிகர்கள் ராவணனை தலைமையில வைத்து கொண்டாடினார்கள். 39 கோடி வாழ்நாள் சும்மா வந்ததில்லை லங்கேஸ்வரனுக்கு. கடுமையான தவத்தின் விளைவாக அவன் பெற்ற வரந்தான் 30 கோடி வாழ்நாள். ஒரு மனுஷனுக்கு முதல்ல கிடைக்க வேண்டிய பாக்கியம் வாழ்க்கையில எது? தீர்காயுசா இருக்குது. அதனால்தான் வாழ்த்துகிறவர்கள் எல்லாம் முதல்ல என்ன சொல்றாங்க? தீர்காயுசாய், தீர்காயுசாய். ஒரு ஜாதகம் எழுத போனாலே இந்த ஜாதகன் தீர்காயுசா இருக்கும்படியாக வாழ்த்தி அப்படிதான் தொடங்கும். தீர்காயுசா இருப்பது என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டிய முதல் வரம். அதுல ராவணனுக்கு எழுதினாங்க, அவனுடைய ஆயுள் 33 கோடி வாழ்நாள். ஏராளமா தவம் பண்ணி அவன் வாங்கி வச்சிருக்கிற வரம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. யார் அவனிடத்தில் போர் செய்தாலும் போர் செய்கிறவர்கள் தோற்று போவார்கள், இவனுடைய வீரம் மட்டும் விளங்கும். ஆக உடலால் பலமுடையவன், ஆயுள் பலமுடையவன். உடல் பலமும் ஆயுள் பலமும் மட்டுமா இருந்தது, அவன மாதிரி மனோ வலிமை உள்ளவங்க கிடையாது. அதனாலதான் தோற்க வீரம் விளங்கிற்று. அவ்வளவு மனோ வலிமையோடு இருந்தவன் ராவணன். அது மட்டுமல்ல, அவனுடைய உடல் பலம், ஆயுள் பலம், மனோ வலிமை இதெல்லாம் இருக்கும்போது மிகப்பெரிய இறைபக்தி உடையவனாக இருந்தான். அவன் சாமகானம் பாடுற அழகை கேட்டுட்டு ஈசனே வந்து வாழ்பரிசு கொடுத்தான்னு பார்த்தோமே. அவ்வளவு ஆனந்தமாக இசை பாடக்கூடிய அத்தனை நுட்பங்களையும் தெரிந்தவனாய் இருந்தான். அவனுடைய இசையை நாரதரே பாராட்டக்கூடிய விதமாக அவ்வளவு பெரிய இசை வல்லுனன். அவனுக்கு இசையில நாட்டம் இருந்ததுனால தானே ராவணனுடைய கொடி வீணை கொடின்னு வைத்தாங்க. வீணை கொடியுடைய வேந்தனேங்கிறாங்கல்ல, அதை பார்த்தாலே தெரிகிறதே அவனுக்கு அந்த இசையின் மேல் எவ்வளவு நாட்டம் இருந்திருக்க முடியும் என்று. அவ்வளவு அபூர்வமாக பாடுகிறவன். சிவபெருமானுக்கு விருப்பமான காம்போதி ராகத்தை பாடி ஈசனை மயங்க வைக்கிறவன். ஈசனே பிரத்யட்சமாகி ராவணனை பார்த்து, நீ மட்டும்தான் காம்போதி ராகம் பாடணும், நீ பாடின பிறகு அந்த ராகத்தை யாரும் பாட வேண்டாம். அப்படி ஈசனே இவனுடைய இசைக்கு கட்டுப்பட்டு கிடந்தான்னு பௌராணிகர்கள் கற்பனையில 1000 கதை எழுதினாங்க. இவன் பாடி ஈசனை 6 கால பூஜை செய்து வழிபடுகிறவன் பெரிய சிவபக்தன். பாடி வழிபாடு செஞ்சுட்டு படுத்துவங்கிட்டானா, அந்த பரமசிவன் நினைச்சுதான் மனசுல பொழுது விடிய இன்னும் நேரமாகுமே, இவன் எப்போ பாடுவான், காலை பொழுது விடிஞ்சாத்தானே இவன் பாடி என்ன துதிப்பான், இன்னும் பொழுது விடிய நேரம் இருக்கேன்னு பரமசிவனார் நினைச்சாராம். நம்ம பௌராணிகர்கள் எழுதுறாங்க. அவன் படுத்து தூங்கிட்டு இருந்தான், அவன் சாயனாரைக்குள்ள போயிட்டாராம் சிவபெருமான். ராவணானார் படுத்திருந்த எழும்பி பார்த்தான், பாடப்பா விடிஞ்சாத்தான் பாடுவியா. உடனே எந்திரிச்சு ஓட்டமா ஓடி போய் இந்த வீணை எங்க இருக்குன்னு தேடி கீடி பிடிச்சிட்டு வந்து ஈசனுக்கு வீணை மீட்டு இசை பாடி காட்டினானா இவன். அதுல இருந்து அப்படியே பிரத்யட்சமா இருந்த ஈசன் அப்படியே அந்தரியாமே ஆயிட்டார். அதுல இருந்து முடிவு பண்ணானா, நம்ம பாட்டை கேட்கறதுக்கு எந்த நேரம் பரமசிவனார் வருவாரோ அந்த நேரம் வீணையை தேடி இப்படி எல்லாம் அலைய முடியாது. அதனால பேசாம தூங்கும் போது பக்கத்துல வீணையை வச்சுக்கிட்டே தூங்குவோம்னு அதிலிருந்து ராவணன் எப்பொழுதும் வீணையை அணைத்த கரங்களோடு தான் தூங்குவானா.
எப்ப ஈசன் வருவாரோ பாட சொல்லுவார். சிவபெருமானுக்கு இவன் கானத்து மேல அவ்வளவு காதல். அதனாலதான் எழுதுனாங்க, விதவிதமா எழுதுனாங்க. அவன் பாடிக்கிட்டே இருந்தான், இசை மீட்டி பாடிக்கிட்டே இருந்தான். சோதித்து ஆட்கொள்ளுகிற இயல்பு உடைய ஈசன் என்ன செய்தார், ஒரு நாள் வீணையில உள்ள ஒரு தந்தியை காணாமாக்கிட்டார். உடனே அப்படியே இசை பாடி வழிபாடு செய்வதை நிறுத்துறதா, பூஜைக்கு ஒரு தடை வந்து விட்டதே என்று நினைப்பதா, எதை பத்தியும் கவலைப்படாம அந்த கையில இருக்கிற ஒரு நரம்பை உருவி எடுத்து வீணையின் நரம்புக்கு பதிலாக அதை மாட்டி இசைப்பாட ஆரம்பித்தான் என்று சந்திரகாசம் என்கிற வாழை இறைவனே வந்து பரிசாக கொடுத்து இவனை பெருமைப்படுத்தி. அவ்வளவு அபூர்வமான சிவபக்தனா இருந்தவன், இறை உணர்வோடு இருந்தவன், தீர்க்க ஆயுசா இருந்தவன், மனோவலிமை உடல் வலிமையோடு இருந்தவன், கலா ரசனையோடு இருந்தவன். வேதங்கள் அவனளவுக்கு கற்றவர்கள் கிடையாது. அவ்வளவு வேதத்தினுடைய கரை கண்டவனாக இருந்தவன், அவ்வளவு ஞானமுடையவனாக இருந்தவன். நவகிரகங்களையே படியா வச்சு அதுக்கு மேல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருந்தான்னு சொல்லித்தாரு நம்முடைய பௌராணிகர்கள் எல்லாம் எழுதுகிறார்கள். இவ்வளவெல்லாம் ஆற்றல் உடைய மன்னனாயிருந்தவ, அதுக்கு மேல கம்பன் சொன்னா இதெல்லாம் விட பெரிய சிறப்பு என்னன்னா, அவனுடைய குடிமக்களை அருமையாக கவனித்துக் கொண்டு தன் கண் போல தன் குடிமக்களை பாவிக்கிற மன்னனாக இருந்தான்னு. இவ்வளவு சிறப்புகளும் உடையவனாக இருந்தவன், இவ்வளவு ஆற்றல் உடையவனாக இருந்தவன். எப்படி சீதா அபகரணம் என்கிற ஒரு பாவத்தினால அதிகப்படியான விகிதாச்சாரத்தில் அவரிடத்தில் இடம் பிடித்திருந்த காமத்தினால் தரையளவாக தாழ்ந்தான். எதிர்கதை தலைவனாக இருக்கக்கூடிய ராவணனுடைய வீழ்ச்சி ஒரு பெரிய பாடம். அதனால்தான் பகவான் கீதையில சொல்லுகிறார், பகவான் சொல்லுகிறார், நிறைய பேர் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து முடித்துவிட்டு மரணம் எய்துவது